ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு க்ரீட்டிங் கார்டு தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே இந்த மாதிரி இந்த சைடில் ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ திருப்பிட்டு இந்த சைட்லேயும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணதில் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். அடுத்ததாக ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு எல்லோ பேப்பர் எடுத்திருக்கேன். எல்லோ பேப்பர்னு இல்லை, நீங்கள் ஒயிட் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். லைட் கலர் பேப்பராக எடுத்துக்கோங்க. ஆனால் இப்போது இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரெட் பேப்பர் மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மொத்தம் நம்மளுக்கு 5 பீசஸ் தேவை. இப்போது இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக இந்த நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்ச ஒரு செக்மெண்ட்லேயும் ஒன்று பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் ஒன்று பேஸ்ட் பண்ணிடலாம் இந்த இடத்துல. ஸோ அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு திரும்ப ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துருக்கேன், A4 பேப்பர். இப்போ இதையும் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரெட் கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். ரெட் கலர் இல்லை, உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் வேணுமோ நீங்கள் அந்த கலர் காம்பினேஷனில் ட்ரை பண்ணலாம். இப்போ இதையும் அதே மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெட் கலர் பேப்பர் எடுத்து இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேயும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அடுத்ததான் இந்த மாதிரி ஹார்ட் அண்ட் 4 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இதில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலாம். இது அப்படியே இந்த மாதிரி இப்போ க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ கரெக்டாக அந்த ஹார்ட்டை சுற்றி எக்ஸ்ட்ராஸ் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி அந்த சைடும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சென்டரில் இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக இந்த ஹார்ட்லேருந்து இந்த மாதிரி லைன் சென்டர் வரைக்கும் லைன் ட்ரா பண்ண போகிறோம். 4 ஹார்ட்ஸையும் இந்த மாதிரி லைன் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு திரும்ப ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். இதை ரெண்டாக இந்த மாதிரி மடித்து வச்சிடலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் மடித்து வச்சுட்டு இங்கே ஒரு V ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி க்ராஸாக பேஸ்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு பார்க்க ஒரு பவ் மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட சாட்டின் ரிப்பன் இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் பவ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதை அப்படியே நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இதோடைய சென்டரில் ஏதாவது பீட்ஸ் இல்லை ஸ்டோன்ஸ் இருந்தால் அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணோம் இல்லையா, இதில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இந்த சைடில் ஒட்டிக்கோங்க, இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி.
அவ்வளோதான் நம்மளோட க்ரீட்டிங் கார்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போது இதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய விஷஸும் மெசேஜஸும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ நம்ம இப்போ நியூ இயர்க்கு ரெடி பண்ணுறதால நான் இந்த ஹார்ட்குள்ளே 2022ன்னு சொல்லி எழுதிக்கிறேன். அப்புறம் இதுக்குள்ளே இந்த இடத்துல நம்மளுடைய விஷஸ் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதில் நிறைய எழுதுறதுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. லைக் நியூ இயர்னு இல்லை, இது நீங்கள் எந்த அக்கேஷன்ஸில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பர்த்டேஸ்க்கு கூட இது பண்ணலாம். ஸோ இந்த க்ரீட்டிங் கார்டை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அது செய்கிறதுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட க்ரீட்டிங் கார்டு ரெடி. இந்த க்ரீட்டிங் கார்டு ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.